வணக்கம். இந்த பூனைக்குட்டியை இப்போ நான் தலைக்கீழே போட போகிறேன். நல்லா கவனிங்க. எந்த ஆங்கிளில் வச்சு இந்த பூனையை கீழே போட்டாலும் அது லேண்ட் ஆகும்போது 4 காலை தரையில் வச்சு தான் லேண்ட் ஆகும். நாமன்னா முதுகடிப்பட்டு கீழே விழுவோம், ஆனால் விழாதீங்க. பாருங்கள் சார், இப்படி போடுற இந்த பொசிஷனில் எப்படி லேண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 4 காலை கீழே வச்சு இறங்கிருச்சா? இது எப்படி பூனைக்கு மட்டும் சாத்தியம்? இதுதான் கேள்வி. தன்னுடைய நிலையை மாற்றணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டார்க்கு, அதாவது புற சுழற்சி விசை பூனை மேலே செயல்படணும். ஆனால் எந்த எக்ஸ்டர்னல் டார்க்கும் இங்கே இல்லை. அதுவே ஒரு இன்டர்னல் டார்க்கை டெவலப் பண்ணிக்குது. எப்படின்னா, பூனை தன்னுடைய உடம்பை 2 சமபாகங்களாக பிரிச்சுக்கும். முதல்ல உடலுடைய முன்பகுதியை சுழட்டும், அப்புறம் பின்பகுதியை சுழட்டிக்கும். இப்போ உடலுடைய முன்பகுதி நல்லா சுழறணும் அப்படின்னா பின்னங்கால்கள் 2ஐயும் வெளியே நீட்டிக்கணும், முன்னங்கால்களை உள்ளிழுத்துக்கணும். முன்னங்கால்கள் 2ம் உள்ளிழுக்கப்பட்டதுன்னா நிலைமை திருப்புத்திறன் குறையும். நிலைமை திருப்புத்திறன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சுழற்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு காரணி. குறைஞ்சிருச்சுன்னா சுழற்சி எளிதாக இருக்கும். இப்போ முன்னங்கால்கள் 2ஐயும் உள்ளிழுத்துக்கிறதுனால நிலைமை திருப்புத்திறன் குறைஞ்சிடும். அதே சமயத்தில் பின்னங்கால்களை வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். இப்போ முன்னங்கால்களை உள்ளிழுத்த உடனே உடலுடைய முன்பகுதி ஈஸியாக திரும்பிடும். இப்போ அடுத்தது பின்பகுதி திரும்பணும். இப்போ என்ன பண்ணோம்? பூனை முன்னங்கால்கள் 2ஐயும் வெளியில் நீட்டிடும், பின்னங்கால்களை உள்ளிழுத்துக்கும். இப்போ பின்னங்கால்களை உள்ளிழுக்கும் பொழுது உடலுடைய பின்பகுதியில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நிலைமை திருப்புத்திறன் குறைஞ்சிரும். அதனால் எளிதாக பூனையால் சுழல முடியும். அப்போ L=I⍵, இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் தான் பூனை எந்த ஆங்கிளில் நீங்கள் போட்டிங்கனாலும் தன்னுடைய உடலை பெரட்டி சமநிலையில் இறங்கும். நாமளே பாருங்கள், இந்த கைகள் 2ஐயும் விரிச்சுக்கிட்டு சுற்றினோம்னா கஷ்டமாக இருக்கும். இப்படி குறுக்கிட்டு சுற்றினோம்னா எளிமையாக சுற்றிடலாம். இதுதாங்க இயற்கையினுடைய அற்புதம். நன்றி, வணக்கம்.